வேதத்தை எல்லாமே கற்றுக் கொடுத்தாச்சுல்ல, நமக்கு சந்தேகமே வரலையா உங்களுக்கு பைபிள்ல? ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? வரங்களை குறிச்சு சந்தேகங்கள் புரிஞ்சு போச்சா? சுவிசேஷம் சொல்ற காரியங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ரகசிய வருகை என்னன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தானே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் நான் வளரணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி ஆகணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, தயவு செய்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, இழந்து போயிடுவோம் பரலோகத்தை. அப்ப நம்ம ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? அதான் சொல்ற, பலமுறை வேதத்தை வாசிச்சாச்சு, ஆனா இன்னும் என்ன செய்யல, நம்ம வளரல. ஏதோ வசனத்தை கடமைக்கு வாசிச்சுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாசிச்சுட்டு போயிடும். அதனால இந்த காரியத்துல நீங்க என்ன செய்யணும்? வளரணும். ஆராதனைக்கு வர்றதுல ஒரு growth இருக்கணும், ஒரு முன்னேற்றம் நமக்கு இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல நம்ம அதாவது ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்கிற காரியம் அப்படின்னு சொன்னா எது அப்படின்னு சொன்னா, நம்ம பிரதானமா செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சட்ட பண்ணாம இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது இதெல்லாம் நமக்கு இருக்கட்டும். ஆனா நமக்கு இருக்கிற பிரதானமான வேலை என்ன? மத்தேயு 28வது அதிகாரத்துல நமக்கு பிரதானமா இருக்கிற வேலை, படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழைகள், பணக்காரர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 28:19 இருந்தா, புறப்பட்டு போய் ஜாதிகளையும் கொடுத்து யாவையும் பண்ணுங்கள்.